ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் த செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய். சிவனுக்கான உண்மையான சொத்து யார் தெரியுமா? சிவன் அடியார்கள், சிவனை வணங்கக்கூடிய பக்தர்கள். அப்போ அந்த அடியார்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா மனசுதான் கோயில். அப்போ இங்க வைங்க அவரை, எந்த கோரிக்கையும் அவரை வைக்காங்க. அமைதியாக அவரை பார்த்து அவருடைய ஆராதனையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிங்க. ஐயா சிவபெருமானே, எம்பெருமானே, உங்களுடைய அருள் எனக்கு வேணும் ஐயா அப்படின்னு மனசார இந்த ஒற்றை வேண்டுதலை வையுங்க. கண்டிப்பாக இந்த சிவராத்திரியில் 11:20 to 12:34 இந்த நேரம் தான் இருக்குதுலே அற்புதமான ஒரு நேரம். முழுமையாக இந்த சமயத்தில் அவரை பார்த்து, அண்ணாமலையாரை பார்த்து, அருணாசலேஸ்வரை பார்த்து, ஈசனை பார்த்து, எம்பெருமனை பார்த்து, இறைவா உன்னுடைய அருட்பார்வை எனக்கு வேண்டும் இறைவா அப்படின்னு ஒற்றை கோரிக்கை வையுங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சொல்லுவாங்க, அவர் சுடுகாட்டு சாமின்னு. உண்மைதான். சிவபெருமானுடைய உண்மையான வசிப்பிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுகாடு தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. சிவபெருமான் அங்கே தான் வாசம் செய்ய வர்றது உண்மைதான். ஏன், எதுக்கு, எதை அழிக்கிறதுக்காக அவர் இருக்காரு? நிறைய பேர் சொல்ல அழிக்கும் தெய்வம். உண்மைதான். உங்களுடைய கர்மாவை அழிக்கக்கூடிய தெய்வம். ஒரு விதத்தில் ருத்ர தாண்டம் ஆடக்கூடிய தீய எண்ணங்களை அழிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார். கருணாமூர்த்தியாக தாழம்பூக்கும் நீ இன்னைக்கு வாங்க, நீங்கள் என்ன அர்ச்சனை பண்ணலாம் சொல்லிட்டு தாழம்பூக்கும் அனுமதி தராரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னையோடு சேர்ந்து நமக்கு அருளாசி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம், அன்பான வணக்கம். ஐபிசி நிறுவனத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்று மகா சிவராத்திரி, சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு நாள். இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உணவுகளுக்கும் மீண்டும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பெருமான் அவருக்கு ஆதியமும் இல்லை, அந்தரமும் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவும் எங்கும் இதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பிரபஞ்சம் முழுக்க ஒரு நிறைந்திருக்கிற அற்புதமான சக்தி சிவபெருமான். அடிமுடி காணாத அண்ணாமலை. அவர் எப்படி அளவிடுறதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே என்னைக்கு வரும்னு தெரியல, என்னைக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குமான்னு புரிஞ்சிக்க முடியாது. மிக 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 அற்புதமான ஒரு நாள். இந்த நாளை எல்லா தரப்பு மக்களும் கண்டிப்பாக அவசியம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிவராத்திரி சிவனுக்கு உகந்த நாள் இல்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம அன்பர்களுக்கு சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பகுதியில் நம்ம ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்போம். சிவன் சொத்து குலநாசம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த உண்மையான அர்த்தத்தை சொல்கிறேன் கேளுங்க. சிவனுக்குன்னு சொத்து எதுவும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே கோயில் குளம் அதெல்லாம் சொல்லாதீங்க, அது கிடையாது. சிவனுக்கான உண்மையான சொத்து யார் தெரியுமா? சிவன் அடியார்கள், சிவனை வணங்கக்கூடிய பக்தர்கள். அப்போது அந்த அடியார்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதான் அர்த்தம். இது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு என்ன? அடியாருக்கு அடியார், அவருக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் சிவன் பொறுத்து கொள்ள மாட்டான், ருத்ர தாண்டம் ஆடுவார். அந்த ருத்ர தாண்டம் ஆடுறது தான் அவரை சொல்லுவோம் பைரவ மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். காசியில் போனால் பைரவர் இருக்கார் இல்லையா, ருத்ரனா இருக்கார் இல்லையா, ஆக்ரோஷமாக இருக்கார். யாருக்காக ஆக்ரோஷம்? தன்னுடைய அடியாருக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து நிற்கக்கூடிய, சம்காரம் செய்யக்கூடிய ஒரு பகவான் யார்? நம்ம சிவபெருமான் தான். அதனால தான் அடியாருக்கு அடியார்னு சொல்லுவோம். சிவன் அடியார்னா ஓடி வந்துடுவார். ஒரு பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டாருன்னா அக்கணமே அந்த நொடியே வந்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி ஸ்வரூபம் தான் சிவபெருமான். அடிமுடி காணா அண்ணாமலை நமக்கெல்லாம் கொடுத்து வச்ச ஒரு விஷயம். இப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களை வீணாக்குறோம். தெரிஞ்சு வீணாக்குறோம், தெரியாமல் வீணாக்குறோம். அது எது எப்படின்னா இருக்கட்டும், மனித வாழ்க்கையில் அதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். யாரையும் நம்ம குற்றம் சொல்ல விரும்பலை. ஆனால் இன்றைய நாளில் ஒரு நாள் பொழுது, ஒரு இரவு இந்த லிங்கோத்பவர் அப்படின்ற ஒரு அந்த சக்தியை பெறதுக்கு நீங்கள் அவசியம் கண் விழித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய திருநாமத்தை கேட்க வேண்டும். அமைதியாக இருங்க, எந்த கோரிக்கையும் வைக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் தான்.
அண்ணாமலையாரே உன்னுடைய அருள் வேண்டும் இறைவா அப்படின்னு கேளுங்க. வேற எந்த உங்களுடைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே இறைவன்கிட்ட கேட்காதீர்கள். எல்லாமே அவருக்கு தெரியும். அவனின்றி ஓணர்வும் அசையாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. அவருக்கு தெரியாம இங்க எதுவுமே கிடையாது. அதனால இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம்தான். ஒற்றை கோரிக்கை. ஐயா அண்ணாமலையாரே, சிவபெருமானே, ஈசனே, எம்பெருமானே பார்த்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மனதார மனசுக்குள்ள வைங்க. சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நீங்க அவருக்கு இப்படி இந்த ஒரு மந்திரம் அந்த மந்திரம் எதுவுமே வேண்டாம். ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை. ஐயா உன்னுடைய அருள் வேண்டும், உன்னுடைய அருள் பார்வை வேண்டும், ஈசனே மோட்சத்துக்குரிய இறைவா அப்படின்னு இந்த நாளில் அமைதியாக ஆனந்தமாக பரிபூர்ணமாக அவரை ரசிங்க. இப்போ செய்யக்கூடிய பூஜைகள், அவளுக்கு ஏற்பட ஆராதனைகள் அனைத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் ரசிக்கணும். அதுதான் இறைவன் உங்ககிட்ட எதிர்பார்க்குற விஷயம்னா ரசிக்கணும். அவர் ஆனந்த தாண்டவம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனந்த தாண்டவம். அந்த கண்ணீர் மல்க கசிந்துருகன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது போன்ற நல்லாளில் சிவராத்திரி 14 சிவராத்திரிக்கு ஒரு மனிதன் தொடர்ச்சியாக அவரை காணும் பாக்கியம் பெற்றால் அவனுக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டு சொல்லிட்டு சிவபுராணம் சொல்லுது. 14 சிவராத்திரியை ஒரு மனிதன் முழுமையாக ஆட்கொண்டு அவரை பார்த்துட்டாருன்னா அவர் ஜாதக ரீதியாக எந்த விஷயம் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, தலையெழுத்தையும் மாற்றி மோட்சத்தை கொடுப்பார் சிவபெருமான். இது சிவபுராணம் சொல்லுது. அப்போது எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு இருக்குது. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு பாக்கியங்கள் இருந்த பூமி நமது புண்ணிய பூமி, நமது பாரத தாய் இங்கே இருக்குது. நமக்கு அவ்வளோ எளிமையாக கிடச்சிருக்கு. தில்லை நடராஜரா, அடிமுனை அடகாலம் அண்ணாமலையா, எங்கே வேணும் எல்லா இடத்துலையும் பரம்பொருள் நிறைந்திருக்கிற ஒரு நாள் இந்த நாள். பிரபஞ்ச சக்தி முழுமையாக ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். அது இந்த லிங்கோத்பவர் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை எந்த சக்தியாலுமே கண்டுபிடிக்க முடியல. மும்மூர்த்திகள் நம்ம சொல்லுவோம். ஆதிபராசக்தியினுடைய வடிவங்களாக இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளும் முதன்மையானவர் யார் என்று போட்டியிட போது ஏற்பட்ட பிரச்சனை எல்லாருக்குமே உங்களுக்கு புராண கதை தெரியும். அப்போது அக்னி பிழம்பாக வருகிறார். அதான் சொல்லுவோம், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என நெற்றிக்கண் நெருப்பு பிழம்பாக எங்கே இருக்காரு, அண்ணாமலையார் இருக்காரு. ஜோதி வடிவமாக இருக்கார். ஜோதி, உனக்குள்ள ஒரு ஜோதி எழணும். அது சொல்லுவாங்கல்ல, மனசு தான் கோயில். அப்போது இங்கே வைங்க அவரை, எந்த கோரிக்கையும் அவரை வைக்காங்க. அமைதியாக அவரை பார்த்து அவருடைய ஆராதனையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிங்க. ஐயா சிவபெருமானே, எம்பெருமானே, உங்களுடைய அருள் எனக்கு வேணும் ஐயா அப்படின்னு மனசார இந்த ஒற்றை வேண்டுதலை வையுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை ரிசீவ் பண்ணுற நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அபிலாஷைகள், ஆசைகள், கனவுகள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் இந்த நாளில் தள்ளி வச்சுடுங்க. இறைவனுக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணம் பண்ணிக்கங்க. திரும்பவும் சொல்கிறேன், நோயிட்டவர்கள், கர்ப்பிணிகள், பெண்கள், இவங்களுக்கு யாருக்குமே உண்மையிலே உங்களுக்கு உடல் சரியில்லைன்னா நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இறைவனுமே உன்னை வருத்தி கொண்டு என்னை காணவா அப்படின்னு எந்த இறைவனுமே எந்த காலத்திலும் சொல்லவில்லை. நோய் இருக்கா, மாத்திரை சாப்பிட்றீங்களா, அமைதியாக மாத்திரை சாப்பிட்டு உண்மையிலே அவருடைய ஆனந்த தாண்டவத்தை பாருங்கள். அவருடைய திருப்புகளை கேளுங்க. உடல் சரியில்லையா, அமைதியாக அவருடைய பாடல்களை கேட்டு அமைதியாக உட்காந்துருங்க. உங்களுக்கான எப்படி சொல்கிறதுன்னா, உங்கள் சௌகரிய பிரகாரம் உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அவரை வேண்டணும்னு தோணுதோ, வழிபடணும்னு தோணுதோ கண்டிப்பாக செய்யுங்க. உண்மையிலே வீட்டில் ஒரு இங்கே வச்சுருக்கீங்களா, நீங்களும் உங்கள் தாராளமாக பூஜை செய்யலாம். உங்கள் கையால் செய்யலாம். இறைவன் ஏற்றுக்குவார். சரி, என்னால் எதுவும் முடியல இறைவா அப்படின்னா போங்க, கோயிலில் போய் அமைதியாக உட்காருங்க. அவருக்கு செய்யக்கூடிய 4 கால பூஜைகளையும் முழுமையாக இருந்து பாருங்க. கண்ணால் பாருங்க, காதார கேளுங்க, அந்த உணர்வுகளை ரசிங்க. நீங்கள் அமுதுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் விரதம் இருங்க. இல்லைன்னா உண்மையிலேயே உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நல்லா சாப்பிட்டுட்டே போங்க. எந்த தவறும் கிடையாது. இறைவன் உங்களுடைய மனதை மட்டும்தான் பார்ப்பாரே தவிர உடல் எப்படி இருக்குது, இப்படி பண்ணிருக்கா அப்படின்லாம் பார்க்க மாட்டார். உங்கள் மனசை சரணாகதி அடையக்கூடிய நாளாக இந்த மகா சிவராத்திரியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளோ அற்புதமான, நேரடியாக பிரபஞ்ச ஆற்றல் நிற்கக்கூடிய ஒரு நாள். எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். எவ்வளோ கதைகள் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாளாக கருதப்படுது. வேடன் ஒருவனுக்கு ஒரு 10 வில்வேலையை போட்டதுனால அவனுக்கு மோட்சம் கொடுத்து சொர்க்கத்தை அனுப்பி வச்ச நிகழ்வும் நடந்திருக்கு. எவ்வளோ அற்புதமான விஷயங்கள். எதுவுமே தெரியாத நபர்களும் அன்னைக்கு மனமுந்து 4 வில்வத்தை போட்டால் மோட்சம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. வில்வம்
எளிமையாக கிடைக்குது. இது வந்து ஒரு 100 கோடி ரூபா செலவோ 500 கோடி ரூபா செலவு கிடையாது. 10 ரூபா 20 ரூபா கிடைச்சா கிடைக்குது. மனசார அவருக்கு அன்னைக்கு வில்வத்தால் அர்ச்சனை. உங்களால் பண்ண முடியலையா? கோயிலில் போய் அமைதியாக அவங்க அந்த வில்வ அர்ச்சனையை பாருங்க. உழவார பணியை செய்யுங்கள். நீங்க செய்த பணியிலே மிகப்பெரிய அற்புதமான பணி எது தெரியுமா? இது போன்ற நாட்களிலாவது உங்களுடைய அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு, உங்க பக்கத்துல இருக்கிற உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற பழமையான சிவன் ஆலயத்துக்கு சென்று இன்றைய நாள்ல, இந்த மகா சிவராத்திரி நாளில உழவார பணி செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைத்தே தரும். இதுக்காக நான் சிதம்பரம் போறேன், திருவண்ணாமலை போறேன், காசிக்கு போறேன், கன்னியாகுமரி போறேன், மிகப்பெரிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ண போறேன். தயவு செய்து வேண்டாம். நீங்க எங்க இருக்கிறீங்களோ, உங்க ஊர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற சிவனுக்கும் அதே சக்தி தான். அங்க இருக்கிற சிவனுக்கும் அதே சக்தி தான். அவர் பேர் தான் ஏகன் அநேகன் பரம்பொருள். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவர் இல்லாத இடமே இல்லை. அதனால உங்க ஊர் பக்கத்துல எந்த சிவன் ஆலயம் இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு சென்று தேவையான உழவார பணியை செய்யுங்க. பில்வ வாங்கி கொடுங்க, விபூதி வாங்கி கொடுங்க, அர்ச்சனை பொருட்களை வாங்கி கொடுங்க, அன்னதானம் கொடுங்க, இறைவனுக்கு படக்கூடிய பிரசாதத்தை பழமாக வாங்கி கொடுங்க. மனமுவந்து செய்யுங்க. அன்றைய ஒரு நாள் ஒரு இரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றோம்னா மாற்றும் சிவபுராணம் சொல்லுது. நம்ம சொல்லலை, அடியாருக்கு அடியாராகிய சிவபுராணம் சொல்லுது. அவருடைய மகத்துவத்தை சொல்லுது. மக்களுக்கு சொல்லிக்கொண்டே சொல்கிறது. அவரை பற்றி அந்த திருநாமத்தை எப்படி வர்ணிக்க முடியும்? எந்த வார்த்தையால் வர்ணிக்க முடியும்? எதை சொன்னால் எப்படி? எதுவுமே ஒரு புரியாத புதிர் அவர். அவ்வளோ ஒரு பிரபஞ்சத்துடைய ஒரு உச்சபட்ச சக்தி பெற்றவர். அந்த சக்திக்கு மீறிய சக்தி ஒன்று உண்டானா இல்லை. அதனால தான் சொல்கிறோம், அந்த லிங்கோத்பவர் அந்த மும்மூர்த்திகளுக்கு காட்சி கொடுத்து அக்னி பிரம்பாக காட்சி கொடுத்த ஒரு நேரம் தான் இந்த சிவராத்திரியில் 11:20 to 12:34. இந்த நேரம் தான் இருக்குதுலே அற்புதமான ஒரு நேரம். முழுமையாக இந்த சமயத்தில் அவரை பார்த்து, அண்ணாமலையாரை பார்த்து, அருணாசலேஸ்வரை பார்த்து, ஈசனை பார்த்து, எம்பெருமனை பார்த்து, இறைவா உன்னுடைய அருட்பார்வை எனக்கு வேண்டும் இறைவா அப்படின்னு ஒற்றை கோரிக்கை வைங்க. உங்களுடைய சாதாரணமாக உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான கோரிக்கை எதையும் இந்த சமயத்தில் வைக்காதீர்கள். ஏன்னா அவருடைய ஒரு அருள் கிடைச்சுன்னா எல்லாமே கிடைச்சிடும். நீங்கள் பர்டிகுலராக போயிட்டு எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல கணவன் வேணும் அப்படின்னு குறிப்பிட்ட இலக்காக தயவு செஞ்சு கேட்காங்க. அந்த இறை அருள் ஒன்று கிடைச்சுன்னா எல்லாமே கிடைச்சிட போகுது. அதனால் ஒற்றை கோரிக்கையாக உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயிலில், சிவன் கோயிலில் போயிட்டு அன்றைக்கி உழவார பண்ணி செஞ்சுட்டு இறைவன்கிட்ட இறைவா உன் அருள் வேண்டும் சொல்லுங்கள். எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க, இந்த மகா சிவராத்திரி நாளில் மட்டும்தான் இரவு நேரத்தில் கோயில் திறந்துக்கப்படும். மற்ற நாளாக கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அரிய வாய்ப்பு. நீங்கள் அந்த 365 நாளில் 364 நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிம்மதியாக தூங்கியிருப்பீங்க, எங்கே வெளியே போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க, எல்லா விஷயம் நடந்திருக்கும். உங்களுக்காக ஒதுக்குங்க, உங்கள் வாழ்க்கைக்காக ஒதுக்குங்க. மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அது உள்ளே வாங்க. வேற எதுவுமே தேவையில்லை. இறைவா உங்ககிட்ட நான் வந்து சரணாகதி அடையணும், உன்னுடைய அருள் எனக்கு வேணும், உன்னுடைய பாதத்தில் வந்து நிற்கணும் போதும் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ தேவை நினைக்கிறீங்களோ இந்த நாளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம அனைவருக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த லிங்கோத்பவருடைய புராண கதைன்னு தெரிஞ்சிருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட விஷயந்தான். அந்த விஷயம் அக்னி பிழம்பு அப்படின்றது எங்கேருந்து வெளிப்படுது, எந்த சூழ்நிலை வெளிப்படுன்ற விஷயந்தான். இன்னும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவர் கால பைரவராக அப்பப்போ உருவெடுத்திருப்பார். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சொல்லுவாங்க அவர் சுடுகாட்டு சாமின்னு. உண்மைதான். சிவபெருமானுடைய உண்மையான வசிப்பிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுகாடு தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. சிவபெருமான் அங்கே தான் வாசம் செய்வார்ன்றது உண்மைதான். ஏன், எதுக்கு, எதை அழிக்கிறதுக்காக அவர் இருக்கார்? நிறைய பேர் சொல்ல அழிக்கும் தெய்வம். உண்மைதான். உங்களுடைய கர்மாவை அழிக்கக்கூடிய தெய்வம், ஆணவத்தை அழிக்கக்கூடிய தெய்வம், தான் என்ற அகந்தையை அழிக்கக்கூடியவர். அழிப்பு அப்படின்னா அர்த்தம் இதுதான். உடனே ஆழி காலத்தில் அவர் எல்லாத்தையும் அழிச்சு வரணும். உண்மைதான், அழிக்கக்கூடியவர் தான். எதை அழிப்பார்? உங்களுக்கு இருக்கிற எண்ணங்கள், தீய எண்ணங்களை அழிக்கக்கூடிய நபர். தீயதை விலக்கி நன்மையை அளிக்கக்கூடிய தெய்வமாக தான் சிவபெருமான். அதான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் வந்து ஜோதி வடிவமாக இருக்கார். எதுக்கு இருக்கார்? மும்மூர்த்திகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. அதாவது நம்ம பொதுவாக சொல்லுவோம், இன்றைக்கி நம்மள ஈகோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி புராண காலத்துலேயும் அவங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. எதுக்காக? நமக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக தான் இந்த புராண இதிகாசங்கள் ஏற்படுது. நமக்கு உணர்த்தும். யாருக்கு? மக்களுக்கு. அவளுக்கு நன்மையான விஷயம் போய் சேர்ந்துறதுக்காக தான் ஒரு சில விடயங்களை, ஒரு சில விஷயங்களை நாடகமாகவும் இதிகாசங்களாகவும் அந்த காலத்தை தொகுத்து வச்சாங்க. அப்படி
அடிமுடி காணா அண்ணாமலைன்னா காண முடியல. அவரை வந்து எந்த இடத்துல போய் பார்ப்பீங்க அப்படிங்கிற விஷயம் எங்கே இருக்குது திருவண்ணாமலையில் அப்படின்னா, நிறைய பேருக்கு தோன்றக்கூடிய கேள்வி. நான் நிறைய பதில சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அவசியம் திருவண்ணாமலை போகும்போது அடியண்ணாமலை போங்க. ஆதி அருணாசலேஸ்வரர் ஆலயத்தில் தான் அந்த விஷயம் நடந்து, பிரம்மா தன்னுடைய கையால அந்த சாப விமோசனம் பெறுவதற்காக ஒரு லிங்கத்தை வடிவமைச்சிருக்காரு. அந்த கோயில் தான் திருவண்ணாமலையில் அடி அண்ணாமலை இருக்கிற ஆதி அருணாசலேஸ்வரர் ஆலயம். அப்போ பிரம்மாவுக்கு சாப விமோசனம் அளிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இன்னொரு விசேஷம், தாழம்பு ஏற்கனவே போய் சொல்லிடுச்சு. அது எப்படி நம்ம அர்ச்சனை பொருட்களில் இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு பண்ண தாழம்புவியும் மன்னித்து இந்த ஒரு நாளில், எப்போ இந்த மகா சிவராத்திரி என்று நாம் பார்க்கக்கூடிய இந்த வேளையில் அர்ச்சனை பொருட்களிலே தாழம்புவியும் சேர்த்துக்கலாம்னு சொல்ல விட மிகப்பெரிய அருமையான வாய்ப்பு தாழம்புக்கு கொடுத்ததும் இந்த நாள் தான். அப்போது மிகப்பெரிய தவறு, மும்மூர்த்திக்குள்ளையே ஒரு பிரச்சனையை உண்டி பண்ணி பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவையும் மன்னித்து ஆட்கொண்டு இந்த வருடத்துக்கு ஒரு முறை தன்னை அர்ச்சனிப்பதற்கு சிவபெருமான் அனுமதிக்கிறார். அப்போ அவங்களுக்கே அந்த அனுமதி இருக்கும்போது, நம்மெல்லாம் சராசரி மனிதர்கள், நமக்குள்ள பல எண்ணங்கள் கூட இருக்கும், பல செயல்களை செஞ்சிருப்போம், பல விஷயங்கள் பண்ணியிருப்போம். இந்த தீய எண்ணத்தை அழித்து நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாகவும் நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைச்ச வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ. இப்போ என்ன கோயிலில் வர முடியல ஐயா, அமைதியாக உட்காருங்க, வீட்டில் உட்காருங்க, அவருடைய திருநாமத்தை கேளுங்க. வாயால் சொல்லாதீங்க, மனசால் சொல்லுங்க, மனசுக்குள்ளே சொல்லுங்க. அவர் ஜோதி வடிவமாக வருகிறார். உங்களுடைய ஆக்னேய சக்கரம் ஓப்பன் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்க வேண்டும். அவருடைய சிந்தனை முழுக்க அவர் மேலே இருக்க வேண்டும். பரம்பொருளே அப்படின்னு கேளுங்க. கேட்ட வரத்தை அளிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அந்த நாள் இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயமும் உண்டு. இல்லைன்னா சிவபெருமானுக்கும் அம்மையாவுக்கும் திருமணம் நடந்த நாளாகவும் இருக்கிறது. அப்போது ஒரு திருமண நாளில் கேட்ட வரத்தை கொடுப்பாரா அப்படின்னா கொடுப்பார். ஒரு விதத்தில் ருத்ர தாண்டம் ஆடக்கூடிய தீய எண்ணங்களை அழிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார். கருணாமூர்த்தியாக தாழம்பூக்கும் நீ இன்னைக்கு வாங்க, நீங்கள் என்ன அர்ச்சனை பண்ணலாம் சொல்லிட்டு தாழம்பூவுக்கும் அனுமதி தராரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னையோடு சேர்ந்து நமக்கு அருளாசி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது. இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. அப்போது யாருக்கு எப்படியெல்லாம் நீங்கள் எம்பெருமானை, ஈசனை, சிவனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அனைவருமே பயன்படுத்திக் கொள்ள நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. மகா கிடைக்க அரிய ஒரு விஷயம். இன்றைய ஜென்ரேஷன் நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள், இறைவா எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பரம்பொருளுக்கு தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு, இளம் தலைமுறைக்கு இந்த வாய்ப்பு உண்டு. 14 மகா சிவராத்திரி நீங்கள் உண்மையிலேயே பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மோட்சம் உண்டு. வேறு இதை விட வேற என்ன பேர் வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில்? இறைவனோட கலக்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை இன்றைய நாள் இந்த மகா சிவராத்திரி இன்றைய தலைமுறை கொடுத்துருக்கு. எங்களை விடுங்க, உங்களுக்கு பெரிய வாய்ப்பு. 14 வருடங்கள் நீங்கள் ஒவ்வொரு மகா சிவராத்திரி என்றும் அவரை தரிசனம் செய்தால் போகும். இதுக்காக லட்சக்கணக்கில் போயிட்டு நீங்கள் யாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த செலவுமே இல்லை. இறைவா உன்னை சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு எந்த சிவன் ஆலயத்திலோ அல்லது வீட்டிலேயோ மனமுருக அவரை வேண்டினாலே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இதை விட வேற என்ன வேணும் வாழ்க்கையில்? இறை பதத்தை அடையத்துக்காக தான் ஞானிகள், சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் பல நூற்றாண்டு தவம் இருக்கிறாங்க. மோட்சத்தை கூட இறைவா, பிறவா நிலை வேண்டும் இறைவா, வேற எதுவுமே அவன் கேட்கல. அவன் தனக்காக வாழல. சித்தர்கள், முனிவர்கள், ஐயா என்னை பற்றற்ற நிலை கூட ஐயா, போதும் ஐயா, அந்த இல்லை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஐயா, உன்னோடு என்னை சேர்த்துக்கணும்னு சொல்கிறான். ஆனால் உன்னோடு என்னை சேர்த்துக்கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நாளாக எது அமையுது? எந்த செலவுமே இல்லாமல். கடுமையான விரதம் கிடையாது, கடுமையான தவம் இருக்கும். காட்டில் பொறுக்கணுமா தேவையில்லை, ரொம்ப ஆச்சாரம் அனுசாரமாக இருக்கணுமா தேவையில்லை, மூச்சு பயிற்சி பண்ணணுமா தேவையில்லை, தியானம் பண்ணணுமா தேவையில்லை, யோகா பண்ணணுமா தேவையில்லை, எதையுமே செய்யாது சும்மா இரு சுகமாயிருன்ற மாதிரி சும்மா இருந்து அவரை நினைத்தாலே உங்களுக்கு முக்தி அளிக்கக்கூடிய நாளாக இது அமையுது. இதை விட வேற என்ன வாய்ப்பு உங்களுக்கு வேணும் வாழ்க்கையில்? வேற என்ன வேணும்?
என்ன இருக்குது, அவனுடைய அருள் கிடைச்சுன்னா போதும், எல்லாமே கிடைச்சிரும். இங்கே ஒரு ஒற்றை புள்ளி தான், ஒற்றை புள்ளி உங்களுக்கு வந்து வாழ்க்கையை மாற்றுமானா மாற்றும். எவ்வளவோ நாட்களை எதுக்கோ பயன்படுத்தியிருக்கும், உங்களுக்காக இந்த நாளை பயன்படுத்துங்க. வேற யாருக்காக சொல்ல, உங்கள் குடும்பத்துக்காகவோ பேர் மக்களுக்காகவோ பயன்படுத்த சொல்லவில்லை, உங்களுக்காக பயன்படுத்துங்க. இறைவா உன்னுடைய அருள் மட்டும் வேண்டும் போதும் அப்படின்னு மனசார அந்த அம்மையப்பட வேண்டுங்க. எங்கிருந்தாலும் ஓடி வந்து அருளை தரக்கூடிய நாள் தான் இந்த நாள். அதுதான் ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த நேரம் அப்படின்னு முன்னோர்கள் பார்த்து பார்த்து வகுத்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த கலிகாலத்தில், கலியுகத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்ப நிலை இப்படி தெரியும், இதெல்லாம் நடக்கும்னு தெரிந்தால் அவங்களுக்கு தெரியும். அதிலிருந்து நம்மை திருத்தி வழிநடத்தி கொண்டு போய் நல்லபடியாக அவருடைய பதத்தை சேர்க்கறதுக்கான விஷயமாக தான் இது போன்ற நாட்கள் நமக்கு அமையப்பெறுது. அதனால் இந்த நாளை, இந்த பரிசுத்தமான நாளை யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும், அது சின்ன வயசு பெரிய வயசுன்னு பார்க்காதீங்க. உடல்நிலை சரியில்லையா, நீங்கள் தாராளமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு வேலையை பாருங்கள். உங்களை வருத்தி கொண்டு இறைவனை காண வராதீர்கள். திரும்பவும் சொல்கிறேன், வருத்தி வரவே வராதிங்க. 6 மணி ஆயிடுச்சு, எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிட்டா அதை கடல் கோச்சி வரும், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சாப்பிடணும் என்ன வந்துச்சா, திருப்தியாக போய் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வந்து இறைவனை பாருங்கள். சாப்பிடாமல் இறைவனை வாப்பா அப்படிலாம் கூப்பிடலை. உங்களது மனசு சுத்தமாக இருந்தால் போதும். உடல் ரீதியாக பாதிப்புகளுக்கு எந்த விஷயம் நேதியும் கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் 4 காலை பூஜையிலையும் நீங்கள் உண்மையிலே அமைதியாக இருந்து, மௌன விரதமாக இருந்து, எதையுமே உட்கொள்ளாமல் உண்மையிலே ஆத்மார்த்தமாக அவரோட கனெக்ட் ஆனாலும் உங்களுக்கு அதே பலன் தான் கிடைக்க போகுது. இப்போது நோயிட்ட நபர் மருந்து மாற்ற சாப்பிட்டுட்டு இறைவா சிவபெருமானே நினச்சாலும் அவருக்கும் அதே விஷயம் தான் கிடைக்க போகுது. 2 பேருக்கும் ஒரே சக்தி தான் கிடைக்க போகுது. அவர் விரதம் இருந்து வந்துட்டார் அப்படி தனி சக்தியாகவும், நான் விரதமே இல்லாமல் சாப்பிட்டு வந்துட்டேன் தனி சக்தியும் கொடுக்கக்கூடிய தெய்வம் இல்லை. சிவபெருமான் அப்படி தரமாட்டார். எல்லாரையும் ஒரே சமமாக பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இறைவன். அது ஒரு பரம்பொருள், எங்கும் நிறைந்த பரம்பொருள். அதனால் இவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. உங்களை பற்றி அவருக்கு தெரியும். உங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நாள், இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நாள் மிகப்பெரிய அற்புதமான நாள். திரும்ப கிடைக்குமா அப்படின்ற ஏங்கக்கூடிய நாள். எவ்வளோ விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், நல்லது கெட்ட நடந்தாலும், நான் நன்மை செய்திருந்தாலும் தீமை செய்திருந்தாலும், அவரை பற்றி பேசுவதற்கு ஒரு அருகதை கொடுத்துருக்காங்கல்ல, எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். அப்போ நீங்கள் பேசவும் பேசாதீங்க, கேளுங்கன்னு சொல்ல வரும். ஐயா அவருடைய திருநாமத்தை கேளுங்க, அமைதியாக போய் இறைவனுடைய ஆலயத்தில் உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. அவர் உள்ளுக்குள்ள ஆனந்த தாண்டவம், உங்கள் உள்ளத்தில் ஆடணும் அவர் தாண்டவம். இறைவா அப்படி எங்கே வரணும், இங்கே நடக்கணும் விஷயம், வேற எங்கே வெளி தோற்றமே தேவையில்லை. மனசுக்குள்ளே உங்களை தாண்டமாட வைங்க. நடனம் ஆடுவாரா, கண்டிப்பாக நடனம் ஆடுவார். இது போன்ற நல்ல நாட்களை எந்த சூழ்நிலை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் அருகில் இருக்கிற சிவன் ஆலயங்களுக்கு சென்று அவசியம் இன்றைய இளைஞர்கள் கண்டிப்பாக உழவார பணி செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் வைக்காதீங்க. உழவார பணி செய்வது மட்டும்தான் உங்கள் நோக்கமாக இருக்கணுமே தவிர்த்து, அன்றைய நாளில் எனக்கு இது வேணும் அது வேணும் தெய்வத்துக்கிட்ட தயவு செஞ்சு கோரிக்கை வைக்காதீர்கள். உங்களுடைய கோரிக்கை அனைத்தையுமே நிறைவேற்றற்கு இறைவன் பேரோடு காத்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு நிறைய தரத்துக்கு அவர் காத்து நிற்கார். நீங்கள் அவர்கிட்ட சுருக்கி போய் எனக்கு 1000 ரூபா 2000 ரூபா கேட்டு நிற்காதீங்க. மிகப்பெரிய செல்வத்தை, அருட்செல்வத்தை தரத்துக்கு அவர் தயாராக இருக்கார். அந்த தயாராக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். அதனால் இன்றைய இளைஞர்கள் தயவு செய்து உழவார பணி செய்து மனதார அவளை நினைத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் என்ற பதவி கிடைக்கும் மட்டும் இல்லை, இந்த லௌகீக வாழ்க்கையில் நீங்கள் அடுத்து பயணிக்கக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக, உங்களுக்கு தேவையான விஷயத்தை கிடைக்கக்கூடிய நாளாக நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் யாராவது அன்பர்கள் சிவ தீட்சையை உங்கள் குருமார்கிட்ட பெற்றிருந்தேன்னா தாராளமாக அந்த பஞ்சாட்சர மஞ்சத்தை உபயோகப்படுத்தலாம். இல்லை எனக்கு தீட்சை எதுவுமே வாங்கலைனாலும் அவருடைய பேரை, திருநாமத்தை நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்தினாலும் நன்மையை தரும். அவருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம சிவாயன்னு சொன்னாலும் பரவாயில்ல, சிவாய நமன்னு சொன்னாலும் சொல்ல, சிவான்னு சொன்னாலும் பரவாயில்ல. எது உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு மந்திரமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை அவசியம் தாராளமாக பயன்படுத்துங்க. இன்னும் சொல்லப்போனால் பில்வம் ரொம்ப அவருக்கு பிடிச்ச விஷயந்தான், மாற்றுக்கிறது இல்லை. உங்களால் முடிஞ்சால் சிவன் கோயில் அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு அன்றைக்கி வில்வத்தை வாங்கி கொடுங்க. எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் அது அர்ச்சனை பண்ண பண்ண உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், வரக்கூடிய பக்தர்களுக்கும் நன்மை கிடைக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டிலேருந்து நீங்கள் பார்த்து நிற்க இந்த மகா சிவராத்திரி கொண்டு நினைக்கிறீங்க, என்ன பண்ணலான்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. அமைதியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு நிறைய ஏற்பாடுகளை இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால நிறைய நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு. எங்கள் காலகட்டத்திலாம் அப்படிலாம் கிடையல. எப்படி இருந்தாலும் நேரில் போய் பார்த்தா தான் உண்டு. அதில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை இறைவன் இந்த கலிகாலத்தில், ஒரு பக்கம் கலிகாலமாக இருந்தாலும் கூட இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. அது நீங்கள் இறைவனுக்கு உண்மையில் நன்றி சொல்லணும்.
இது போன்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உலகத்தில் நீங்கள் எந்த மூலைக்கு இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகளை நொடிப்போது உங்களால் நேரடியாக பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஐபிசி பக்தியில் உட்காந்து பேசுகிறோம். அற்புதமான விஷயம். இந்த போன்ற விஷயங்கள செய்யக்கூடிய விஷயம் வாழ்த்தணும், நன்றி செலுத்தணும். ஏன்னா, எது எப்படி இருந்தாலும், எந்த நோக்கம் வேறு எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த இறை சிந்தனை இருக்கக்கூடிய மக்களுக்கு தன்னாலான முடிந்த விஷயங்கள செய்யணும்னு மெனங்கெட்டு பல விஷயங்கள நேரடியாக இப்போ நம்ம பேசக்கூடிய ஐபிசி பக்திக்கு நீங்க நன்றி செலுத்தணும். இது மூலியமா பாருங்க. நாங்க சொல்லக்கூடிய எங்கள போன்ற நபர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள உள்வாங்குங்க. இறைவனை மனதால் வேண்டுங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், மனசால ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. வீட்ல அமைதியா உங்களால எளிமையா உட்காந்துங்க. பாருங்க. ஐபிசி பக்தியோடு இணைந்திருங்க. நிறைய விஷயங்கள ஐபிசி பக்தி நேரடியாக கொடுத்துருக்கு. பல திருத்தலங்களை பற்றிய வரலாற்று உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக நீங்கள் பயணம் செய்கிறீங்க. தாராளமாக நீங்கள் உணவை உட்கொண்டு விரதம் இருக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. அமைதியாக இருந்து சிவநாமத்தை மனசுக்குள்ளே உட்கார்ந்து அமைதியாக சொன்னாவே உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய அனைத்து விஷயங்களுமே கொடுப்பார். இது ஒரு வகை. அதுக்கப்புறம் என்னால் ஐயா நான் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு இருக்கிறேன். நான் இன்றைய நாளில் எதை செஞ்சால் நல்லாயிருக்கும்? அற்புதமாக அன்னதான நிகழ்வு கொடுங்க. அவர் அன்னப்பிரியர். யார்? சிவபெருமான். அவருக்கு அன்னாபிஷேகம் ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். இன்றைய நாளில் இறைவனுக்கு படைக்கக்கூடிய பிரசாத பொருட்களை வாங்கி கொடுத்து அடியாருக்கு அடியாராக இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு உதவி செய்யுங்க. அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அன்னதான பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்களுடைய தகுதி எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு கொடுங்க. கடன் வாங்கி தயவு செய்து இது போன்ற விஷயங்களை செய்யாதீர்கள். மனதார ஒரு ரூ. 100 இருந்தாலும் அதுக்கான ஒரு அபிஷேக பொருட்களை இறைவனுக்கு வாங்கி கொடுங்க. அந்த பொருட்கள் எப்படியும் பிரசாதமாக அன்பர்களுக்கு தான் பயன்பட போகுது. நிறைய ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் அரூபமாக ஆங்காங்கே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே இருப்பானு சொல்ல முடியாது. எல்லாரையும் மனசான வணங்குங்க. குருவே போற்றி. இன்றைய நாளில் எம்பெருமானுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும், அவ்வளோ அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்தெந்த குருமார்களுக்கு பிடிக்குதோ, யாரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு பயணம் பண்ணுறீங்களோ அந்த குருவுக்கு இறைவணக்கமாக செலுத்தி விட்டு, ஐயா எனக்கு இந்த அருள் வேண்டும், நீங்கள் உதவி புரியுங்கன்னு சொல்லிட்டு அந்த குருவை நினைத்து இந்த ஈசனையை நினைச்சிங்கன்னா உங்கள் கேட்ட வரம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் வீட்டில் வயதானவங்க இருக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை கொண்டு போகணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களும், இது போன்ற சமயத்தில் உங்களால் முடிஞ்சால் அவங்கள வீட்டிலேருந்து வெளியே கொண்டு கோயிலும் கூட்டின்னு போயிட்டு அந்த ஒரு இறைப்பணியை செய்யும் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக இறைவனுடைய பேராற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உதவி செய்வது மட்டுமே மிகப்பெரிய அற்புதம் பலன் கொடுக்கும். அது இந்த மகா சிவராத்திரி நாளில் இறைவனுக்கு செய்வதை விட இறை அடியார்களுக்கு செய்வது தான் சிவன் ரொம்ப விரும்புவார். முதல்ல சொன்ன மாதிரி அடியாருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஓடி நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் சிவபெருமான். அப்போது அந்த அடியார்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே இந்த மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் செய்யும்போது சிவனுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய விஷயமாகும். உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த விஷயங்கள் அமையும். நீங்கள் நம்ம தில்லை நடராஜை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி வரைக்கும் அறிவியல் பூர்வமாக அந்த பிரபஞ்ச நடனத்தை பற்றி முழுமையாக ஒரு ஆய்வை பண்ண முடியல. எப்படி இது சாத்தியம், இந்த பிரளயம் எப்படி நடக்குது, எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்களால ஒரு சில விஷயங்களை நிரூபிக்க முடியாத ஒரு விஷயமாக அந்த நடனம் அப்படி இருக்குது, அந்த பிரளய நடனம். அப்போ அந்த நடனத்துக்கான முழு தத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் உண்மையிலே அவரை மனசார நினைக்கும் போது அதனுடைய ஒரு கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும். அப்போது இறை வழிபாடு, சிவன் வழிபாடுன்றது நீங்கள் எந்த நிலையெல்லாம் செய்யலாம். ஐயா என்னால் 4 கால பூஜையில் என்னால் கலந்துக்க முடியலையா, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கால பூஜையிலையாவது போய் கலந்துக்கங்க. வீட்டில் வழிபடுறீங்களா, சிலை வைத்துக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அன்னைக்கு உங்கள் கையால் லிங்கத்துக்கு உண்மையிலே அபிஷேகம் செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க, வில்வாசனை செய்யுங்க. அது 4 பேருக்கு அன்னதானம் கொடுங்க, பரிபூர்ண அருள் கிடைக்கும். நோய் வாய்ப்பட்டிருக்குங்க, அமைதியாக இருந்து அவருடைய திருநாமத்தை மட்டும் கேளுங்க போதும். இன்றைய நாளில் முழுமையாக நீங்கள் பயன்படுத்தியாங்க. இந்த கண் விழிப்புன்றது விழிப்பு நிலை. அந்த விழிப்பு, அதாவது இது உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய தத்துவங்கள் இருக்குது. சிவபெருமானுடைய விஷயத்தெல்லாம் சாதாரணமாக புரிஞ்சக்கூடிய அறிவெல்லாம் ரொம்ப இல்லை. விழிப்பு நிலை, அந்த விழிப்பு நிலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இறை அனுபவம் தான் பெரிய மாற்றத்தை குடிக்கும். நீங்கள் சிவனுடைய உண்மையான கோலத்தை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். அவர் அரைக்கண்ணில் தான் இருப்பார். அதுக்கான விளக்கம் தெரியுமா அவங்களுக்கு? முழு கண்ணை திறந்திருக்க மாட்டார். அது ஒரு அற்புதமான ஒரு தியானத்தினுடைய உச்சம், தியானத்தினுடைய உச்சநிலை, பிரபஞ்ச பேராற்றலை முழுமையாக பெறக்கூடிய ஒரு விஷயம். அந்த நிலையில் இந்த ஆற்றலை தரக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். அப்போது அந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக வைத்து கொண்டிருக்கிற நமது சிவபெருமானை
நாம் இன்று கண்விழித்து பார்த்து கொண்டிருக்கிற நாளாக இருக்கும்போது அதை விட பேரின்பை நம்மளுக்கு என்ன வேணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய இளைஞர்கள் இதை பயன்படுத்தியங்க. அவருடைய ஆற்றலை உள்வாங்குங்க. எங்கே இருந்தாலும் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இந்த இறை அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக வாய்ப்பாக அதை பயன்படுத்தியங்க. வாய்ப்பு இப்போ கிரியேட் பண்ணி வச்சுங்க. அன்றைய நாளில் எல்லா பணிகளையும் ஒதுக்கி விட்டுட்டு 14 முறை இந்த மகா சிவராத்திரி அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுட்டிங்கன்னா இதைவிட வேறு பேர் உங்களுக்கு தேவையில்லை. அமைதியாக ஆனந்தமாக ஒரு கோயிலுக்கு போய்ட்டு அவரை ரசிங்க. இறைவனை முதல்ல ரசிக்கணும், ஆனந்தமாக பார்க்கணும், உணர்வுபூர்வமாக அணுகணும். நீங்கள் உள்ளத்தால் அவரோட கனெக்ட் ஆகணும், உடையாலையோ அலங்காரத்தாலையோ இல்லை. அவரை பாருங்க. அந்த பரவச நிலைக்குள்ளே உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணணும், இறைவா அப்படின்ற ஒரு 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 உணர்வு வரும். ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த உணர்வு தனக்குள்ளே மலரணும். அந்த மலரும் நிலை, அந்த விழிப்பு நிலை அப்படிங்கிற அந்த முழு விழிப்பை கொடுத்து உங்கள் ஆக்னேய சக்கரத்தை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். அப்போ இந்த நாளில் பரம்பொருள் ஆகிய ஈசன் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற நாள் தான் இந்த நாள். ஆனால் தான் திரும்பவும் சொல்கிறேன், அவரோட அருளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். இறைவா உன்னுடைய அருள் எனக்கு கொடு போதுன்னு கேட்டிங்கன்னா அனைத்து விதமான சகல சம்பத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் உங்களுடைய பாவங்களை போக்கி, உங்கள் அகங்காரத்தை போக்கி, ஆணவத்தை போக்கி, தீயெண்ணத்தை போக்கி, நல்வழிப்படுத்தி அழித்து மனதை தூய்மைப்படுத்தி ஒரு ஒழுக்கமான கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழலை இந்த நாள் உங்களை உருவாக்கும்னா நிச்சயமாக உருவாக்கும். இந்த பரிபூர்ண அருளை தயவு செஞ்சு ஆடம்பரம் இல்லாமல், திரும்பவும் சொல்கிறேன், ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக இருந்து மனதுக்குள் கொண்டாடுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், மனதால் அவரை நினைங்க. மனசோட தான் மட்டும்தான் அவர் அதிகமாக கனெக்ட் ஆவார். எந்த ஆடம்பரமும் வேண்டாம், எந்த விஷயம் வேண்டாம், எல்லாத்தையும் இந்த நாளில், இந்த சிவராத்திரி நாளில் ஒதுக்கி வச்சுட்டு சரணாகதி அப்படின்ற தத்துவத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இறை பேராற்றல் உங்களுக்குள்ள முழுமையாக நிறைந்து மோட்சத்துக்கான திறவுகோல் கண்டிப்பாக திறக்கும். இது உறுதி. இது சிவபுராணம் சொல்லுது, நான் சொல்லலை. சரியா? நன்றி ஐயா, வணக்கம். ஐபிசி பக்தி வழங்கும் மகா சிவராத்திரி 2026 சிறப்பு நிகழ்ச்சிகள். டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். 8977328181. உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள். பவர்ட் பை த சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன் பிகன். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். ஹெல்த் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ். ஆரோக்கியமும் பாரம்பரியமும் நிறைந்த கயல் செக்கு கடலை எண்ணெய்.